Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்திய தபால் துறையில இருந்து மாபெரும் ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்குது. சோ அத பத்தின விஷயத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்ல முதல் முறையா நம்ம சேனல்ல வீடியோ பார்க்கறவங்க எல்லாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா GDS அதாவது கிராமின் டக் சேவக் அப்படின்ற ஒரு கேட்டகரியில தான் வந்துட்டு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வொர்க் லொகேஷன் வந்து தமிழ்நாட்டுல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன கேட்டகரியில வந்துட்டு ஜாப் வேகன்சிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இல்ல அப்படினா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து 10th பாஸ் ஆயிருந்தா போதும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க்கின் அடிப்படையில மட்டும் தான் இந்த வேலை வாய்ப்பு இருக்குது. சோ முழுக்க மெரிட் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் டேட் எப்பன்னு பாத்தீங்கன்னா 15/7/2024 இருந்துட்டு 5/8/2024. சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்துட்டு 20 நாள் தான் இருக்குது. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எடிட் இல்ல கரெக்ஷன் விண்டோ ஓபன் பண்றாங்க. சோ இந்த 3 நாள்ல வந்துட்டு நம்ம ஏதாவது கரெக்ட் பண்ணிக்கணும் எடிட் பண்ணிக்கணும் நம்ம பண்ணிக்கலாம். சோ एक्चुअली பாத்தீங்க அப்படினா நமக்கு இன்னைக்குல இருந்து வந்து நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல இந்த ஜாப் வேகன்சிஸ்க்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா BPM அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரோட வேலை வாய்ப்புகள் என்னென்ன அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் வேலைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டுருக்காங்க. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு என்னென்ன வேலைலாம் இருக்குன்ற மாதிரி போட்டுருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இதோட salary டீடைல் தான் பார்க்க போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 12000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 29380 வரை இருக்குது. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்துட்டு 10000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 24470 வரை இருக்குது. அடுத்து இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 18 வருஷம் இருக்கணும். மேக்ஸिमम வந்து பாத்தீங்கன்னா 40 வருஷம் தான் இருக்கணும். சோ இதுக்கு வந்து एक्चुअली நமக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா SC ST க்குனா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன், OBC க்கு 3 இயர்ஸ், EWS க்கு எதுவும் கிடையாது. PWD க்கு வந்து பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் + OBC க்கு வந்து 13 இயர்ஸ். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிசபிலிட்டிஸ் + SC ST க்கு வந்து 15 இயர்ஸ். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டேஷன். இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படினா 10th ஸ்டாண்டர்ட். சோ 10th ஸ்டாண்டர்ட்ல பாஸ் ஆனீனா அந்த மார்க் வச்சு மட்டும் தான் வந்து உங்களுக்கு இது வந்து பியூர் அண்ட் பியூர் வந்து மெரிட்ஸ்லயே வந்துட்டு இந்த வேலைகள் வழங்கப்படுகிறது. சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்துட்டு இந்த வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்காங்க. இதுல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு அப்படின்றதை நம்ம வந்து ஷார்ட்டா பாத்துறலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் டோட்டல் வேகன்சிஸ் கேஸ்ட் வைஸா அதாவது கம்யூனிட்டி வைஸா வந்து பிரிச்சு போட்டுருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படினா மொத்தம் வந்து 3789 வேகன்சிஸ் இருக்குது. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா 1794 வேகன்சிஸ் இருக்குல. இது வந்து பாத்தீங்க அப்படினா அன்ரிசர்வ்டு கேட்டகரியில வருது. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா OBC 861, அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா SC 621, ST 37, அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா EWS வந்துட்டு 358. சோ இந்த மாதிரி வந்துட்டு இங்க வந்து கம்யூனிட்டிஸை பிரிச்சு போட்டுருக்காங்க. சோ உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். டோட்டல் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா 3789. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு. இதோட கம்ப்ளீட்டான டீடைலை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதாவது வந்து இந்த PDF லிங்க், அதுக்கப்புறம் வந்துட்டு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க். ஸோ நீங்கள் வந்துட்டு அஃபிஷியல் வெப்சைட் எங்கே போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட்டான டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ வேணுன்றவங்க மறக்காமல் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஹவு டு அப்ளை வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை இந்த வீடியோவில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.